உண்டாவதாக. பாஸ்டே சொல்லிட்டாரு. இந்த வார்த்தை ரொம்ப கஷ்டமான வார்த்தை. எப்பவுமே கஷ்டத்தை மட்டும் எந்த சூழ்நிலையும் எனக்கு தான் வரும். எப்பவுமே நான் பார்த்துருக்கிறேன். ஒன்றும் இல்லை, வேலையா இருந்தாலும் கஷ்டமான விஷயங்கள் எனக்கு தான் கொடுப்பாங்க. ஆஃபீஸ்லேயும் கஷ்டமான விஷயங்கள் என்கிட்ட தான் கொடுப்பாங்க. எல்லாம் கொடுப்பாங்க. ரைட்டு, நான் யோசித்தேன். எனக்கு இந்த வார்த்தையை பாஸ்டர் எனக்கு மெசேஜ் பண்ணாரு. மெசேஜ் பண்ண சொல்ல நான் யோசித்தேன், என்ன இது இக்கட்டான வார்த்தையை நம்மளுக்கு கொடுத்துட்டாரு. ஏன் என்னை கைவிட்டீர்றா? இயேசு வந்து என்ன சொல்றாரு? கைவிட்டீர்னு சொல்றாரு. அப்போ பிதாவானவர் தேவனாவர் கைவிட்டாரா? கைவிட்டுட்ட அப்படின்னு நம்ம சொன்னா தேவனானவர் கைவிட்டாருன்னு அர்த்தம். இயேசு கைவிட்டார் சொல்லிட்டாருல்ல, அப்ப கைவிட்டாரா இல்லையா? தேவன் இயேசுவை கைவிட்டாரா இல்லையா? இயேசு பொய் சொல்ல மாட்டார். ஆமே, சரி. தேவனானவர் கைவிட்டாரா இல்லையா? கைவிட்டார், அதான் சொல்லியிருக்காருங்க. வசனம் வாசிப்போம். 27:45, 46. 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா. ஆமென். இதுல நம்ம ஏன் 45வது வசனம் வாசிக்க சொல்றேன்னா, 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. அப்ப எத்தனை மணி நேரம் அந்தகாரமா இருந்திருக்குது? 3 மணி நேரம் அந்தகாரமா இருந்திருக்குது. அப்போ 3 மணி நேரமா இயேசு சிலுவையில எந்த வார்த்தையும் பேசவே இல்லை. வசனம் சொல்லுது, 3 நேரமா இயேசு எந்த ஒரு வார்த்தையுமே பேசப்படல. இந்த 3 வார்த்தையை பேசிட்டு அந்த வேதனையை அனுபவிச்சுட்டு இருக்காரு. ஏன்னா தேவனானவர் ஏன் கை விட்டாரு அப்படின்னு அவருக்கு ஏன் புரிஞ்சுக்க, அந்தகாரம் ஏன் சோர்ந்ததுன்னா, உலகத்தில் எல்லா பாவமும் ஒரே ஒருத்த தலைமையில தான் வடியணும். உன் பாவமோ எவன் பாவமோ இல்லை. நம்ம முப்பாட்டம் பாட்டன் ஆபிரகாம் காலம் முதல் இன்னைக்கு பிறக்கிற குழந்தை வரைக்கும் எல்லாருடைய பாவமும் யார் தலைமையில வடிஞ்சாகணும்? அவர் தலைமையில வடிஞ்சாகணும். அதனால தான் ஒரு முள்முடி தாங்கி அவர் தலையில இருந்து ரத்தம் வடிஞ்சுது. வடிச்சுதான் அவனை சொல்றாங்கல்ல, அவன் தலைமையில தான் வடியும், அவன் தலைமையில தான் வடியும். என்ன அர்த்தம் அதுக்கு? இயேசு கிறிஸ்துவின் சிரசில இருந்த முள்முடியில ரத்தம் வடிஞ்சதால அவர் தலையில தான் அது வடிஞ்சது. வெடிஞ்சது இல்ல, அது பேரு வடிஞ்சது. அதனாலதான் இயேசு கிறிஸ்துவுக்கு ரத்தமா வடிஞ்சது. அந்த ரத்தத்தால தான் நீ நானும் பாவ மன்னிப்பு அடைஞ்சிருக்கிறோம். ரைட்டு. இப்போ இந்த வார்த்தை வந்து 7 வார்த்தை சிலுவையில பேசினார். அப்படிதான் எல்லாருமே சொல்றோம், அப்படித்தானே? 7 வார்த்தை சிலுவையில பேசினார். இந்த வார்த்தை மட்டும் சென்டரான வார்த்தை. இதுக்கும் அந்த பக்கம் 3 வார்த்தை இருக்குது, இந்த பக்கம் 3 வார்த்தை இருக்குது, இதுக்கு நடுவு தான் இந்த வார்த்தை இருக்குது. இந்த வார்த்தையில இருக்க ஸ்பெஷல் நான் சொல்லட்டுமா? இந்த வார்த்தை மட்டும்தான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. எல்லா வார்த்தையுமே தமிழ்ல மட்டுமே சொல்லியிருப்பாங்க. எல்லா வார்த்தையும் பேசினாங்களா? 3 வார்த்தை எப்படி சொல்லியிருந்தாங்க? தமிழ்லயே டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதியிருக்காங்க, அப்படியே சொல்லிட்டாங்க. ஆனா இந்த வார்த்தை அப்படி இல்லை. அவர் என்ன சொன்னாருன்னா, 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தத்துடன் 3 மணி நேரம் கழிச்சு பேசாம இருக்காரு. 3 மணி நேரம் பேசாம இருந்து அந்த 3 மணி நேரம் கழிச்சு சத்தமா கூப்பிடுறாரு ஆண்டவரை. இப்ப நம்ம கூட சின்ன விஷயமா சொல்லுவோம், பால்வழியில சின்ன குழந்தை விட்டு வந்துடுவோம். அந்த குழந்தை என்னமா தெரியுமா அழுகுறான்? ஒரு நாளைக்கு நான் பார்த்தேன், அங்க இருந்து பயங்கரமா அழுகுறான். அவன் உலகத்திலேயே வேற எதுவுமே கொடுமையே இல்லை, அந்த கொடுமை மாதிரி அழுகுறான். அவன் அவ்வளவு அழுகுறான். எனக்கே கஷ்டமாயிடுச்சு. அவங்க அம்மா கூப்பிட்டு நானே அனுப்பி விடுமா, கொஞ்ச நேரம் உட்காந்து இருக்குமான்னு சொல்லிட்டேன். அவ்வளவு கத்துறான் ஏலி. அவன் நான் நினைச்சுக்கேன், அப்போ இந்த விஷயத்துக்கு இந்த குழந்தை இவ்வளவு அழுகுறான, குழந்தை போக போறது இல்லை. அவங்க அப்பா போறாரா, அவங்க அம்மா போறாங்களா இல்ல, ஆனா குழந்தைன்னா அப்படி அழுது. யோசிச்சேன், சரி ரைட், ஓகே, அவங்களோட கிருபை வந்து அவனுக்கு விட்டு போயிடுவாங்களோ அந்த எண்ணம் இருக்குது போல அந்த பிள்ளைக்கு. அந்த எண்ணத்தை மாத்தணும் சொல்லிட்டு, இங்கே உட்காந்துருமா, நீ சேர் போட்டு இங்கே உட்காந்து குழந்தை இங்கே விளையாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம குழந்தைக்கு அவ்வளவு ஒரு வழி இருக்குது. இப்ப குமாரன் தேவனுடைய பிரிஞ்ச சொல்ல அவருக்கு ஏன் அவ்வளவு கஷ்டப்பட்டாரு அப்படின்னு சொன்னா, இயேசுவை தேவனானவர் கை விட்டாதான் நம்மளுக்கு எல்லாருக்கும் ரட்சிப்பு நிச்சயம்.
இல்ல ரட்சிப்பு நமக்கு நிச்சயம் கிடையாது. ஏன் தேவனே தேவனே என்னை ஏன் கைவிட்டீர் அப்படி ஏன் சொன்னாருன்னா, மொத்தமே இருட்டாகி போச்சு, யாருமே இல்லை, எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. ஆண்டவர் மட்டுமே அவர் கைப்பிடிச்சு நடத்தி வந்தது. அவர் உணர்ந்துக்கினே வந்தாரு. சிலுவையில் அவருக்கு தெரியும், சிலுவையில் அறைய போறோம், நம்ம ஜீவனை விட போறோம், நம்ம ஜீவனை மக்களுக்காகத்தான் விட போறது எல்லாமே அவருக்கு தெரியும். ஆனா தேவனானவர் கடைசி வரைக்கும் சிலுவையில கூட்டிட்டு வந்துட்டு இயேசுவை ஏன் கை விட்டாருன்னு சொன்னா, சின்ன ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் சொல்லிடுறேன். குழந்தை பிறகுதுல்ல, சின்ன எடுத்துக்காட்டு. இந்த எடுத்துக்காட்டு சொன்னா ஈஸியா வழங்கிடும் உங்களுக்கு, அதனால இந்த எடுத்துக்காட்டு சொல்லி முடிச்சிடுறேன். குழந்தை பிறகுதுல்ல, குழந்தை பிறக்க சொல்ல தொப்புள் கொடியை கட் பண்றாங்களா இல்லையா? ஏன் கட் பண்றாங்க? கட் பண்ணாம வச்சுக்கலாம்ல. அம்மால இருந்து தானே குழந்தை வருது, ஏன் தொப்புள் கொடி கட் பண்ணணும்? காரணம் என்ன? கட் பண்ணாதான் அம்மாவோட உறவும் பையனோட உறவும் நிலைச்சு இருக்கும், ஆரோக்கியமா இருக்கும். இல்லைன்னா ஆரோக்கியம் இல்லாம போயிடும். யாருக்கோ ரெண்டு பேரும் யாரோ ஒருத்தர் அந்த கட்டிக்கின்றது ரொம்ப. அதே போல இயேசுவானவர் தேவனானவர்கிட்ட அந்த கைவிடுதல் ரொம்ப 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 அவசியமா இருக்கும். அதை கட் பண்ணாதான் குமாரனும் பழைப்பாரு, தாயும் பழைக்கிறாங்க. அது போல இயேசுவானவர் தேவனிடத்துல சொல்ல சொல்ல, ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு அவர் சொல்ல சொல்ல, அந்த கைவிட்டாதான் நம்ம இருக்கிற எல்லாரையும் ரட்சிக்க முடியுன்றதுக்காக, பாதுகாக்க முடியுன்றதுக்காக தான் இயேசு தேவனானவர் இயேசுவை கைவிட்டார். அதுக்காக விட்டுட்டு போயிடல, விட்டுட்டு அவர் போயிடல, பார்த்துன்னு இருக்கார். குமாரன் அவஸ்தைப்படுறதால பார்க்க முடியும். அதனாலதான் பூமியை இருட்டான சொல்ல ரொம்ப மன வேதனைப்பட்டு அவர் அந்த வார்த்தையை சொல்றாரு. வேதத்துல இந்த வசனம் வேற எங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க? என் தேவனே கைவிட்டு வேதத்துல எங்கடா இருக்குதா? சங்கீதம் 22:1. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு சங்கீதம் 22. சங்கீதம் என்ன ஸ்பெஷல் சொல்லணும் அதுவும் சொல்லிடுறேன். அந்த சங்கீதத்துல மேசியாவை குறிச்சதான சங்கீதம். சிலுவை பாடல என்னென்ன இயேசு அனுபவிச்சாரோ அத்தனையும் அந்த சங்கீதத்துல வரும். தீர்க்க தரிசன வசனமா, தீர்க்க தரிசன சங்கீதமா அது எழுதி வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொன்றுமே, அதான் சுத்தி இருக்கிறவங்க, கிண்டல் பண்றவங்க, சீட்டு போட்டு அந்த ட்ரெஸ் பிடிச்சிக்கிறவங்க, நாய் போல சுத்தி வந்தவங்க, மிருகங்கள் இருந்தது, எல்லாமே அந்த சங்கீதத்துல குறிப்பிட்டு. வீட்டுல போய் படிங்க. இந்த வசனத்துக்கும் அந்த சங்கீதத்துக்கும் அதிகமா தொடர்பு இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேத வசனத்தை, இந்த வார்த்தையை எனக்கு கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு கொடான குறி நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி. சில பிரிவுகள் நமக்கு அவசியம்தான். ஆமென். அம்மா வீட்டை விட்டு பிரிஞ்சுதான் கணவன் வீட்டுக்கு போகணும். ஆனா அது கணவன் வீடு இல்லை, அதுதான் உங்க வீடு. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? கல்யாணம் ஆனவங்க சொல்லுங்க ஆமேன். அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல மாத்திரம் ஆண்டவர் ஸ்தோத்திரம் பாருங்க, அந்த மக்களுக்கு புரியாத ஒரு பாஷையில பேசுறார். ஏன்னா அவங்களுக்கு தேவன் கைவிட்டாருன்னு சொன்னா அவங்க எப்படிப்பட்ட விசுவாசத்துல இருப்பாங்கன்னு தெரியாது. ஆகினால அந்த இடத்துல ஆண்டு வேற விதமாய் அந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். ஆண்டவருக்கும் பிதாவுக்கும் அவருக்குமான இருந்த உறவு மனித பாவத்தினால் பிரிக்கப்பட்டது. அல்லேலூயா. எதுக்காகனா நம்மை அவரோடு கூட சேர்ப்பதற்காக. ஆமென். நல்ல ஒரு உதாரணம் சொன்னாங்க. ஆகனால தெய்வ பிள்ளைகளை தேவன் தன்னிடத்திலே சேர்த்து கொள்ளும்படியாய் இயேசுவையே கைவிடுகிற ஒரு சூழ்நிலை உண்டானது. ஆனாலும் கர்த்தர் தாமே ஸ்தோத்திரம் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து அவர் ஜீவனுள்ளவராய் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மை தொடர்ந்து வழி நடத்துவார். இந்த உலகத்துல சில பிரிவினைகள் எல்லாம் நம்மளால தாங்க முடியாதுதான். ஆனா அதையெல்லாம் இனிமே எப்படி நினைக்கணுமா? நல்லது. எப்படி நினைக்கணும்? சொல்ல மாட்டீங்களா? நல்லது. சில பிரிவுகள் நல்லது. இப்ப இதே சபையில இருக்கிறீங்க, திடீர்னு கர்த்தர் உங்களை ஊழியத்துக்கு அழைச்சி பிரிச்சு வேறு கொண்டு போறார். ஐயோ சபையை விட்டு நான் எப்படி போறது சொல்லக்கூடாது. சந்தோஷமா என்ன பண்ணோம்? போய் ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. சில இடத்துல இருந்து கர்த்தர் நம்மை வேறு பிரிக்கிறார் என்றால் அதை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் தாமே உங்களை திடப்படுத்துவாராக. இப்பொழுது நம்ம 4 வார்த்தைகள் பாருங்க, நடுவான ஒரு வார்த்தை, 3 வார்த்தைகள்
இந்த மனு குலத்திற்கான வார்த்தைகளை பேசுகிறார். நடுவான வார்த்தைகள் தேவனுக்கும் பிதாவுக்கும் இயேசுவுக்குமான ஒரு வார்த்தை. அடுத்து வருகிற வார்த்தைகள்லாம் ஆவிக்குரிய ஊழிய சம்பந்தப்பட்ட காரியங்களாக ஆண்டவர் பேசுகிறார். ஸோ 5வது வார்த்தை ஆண்டவர் பேசினார். என்ன பேசினார்? தாகமா இருக்கிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம்.